அன்புக்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பாடம் 11th கெமிஸ்ட்ரியில் யூனிட் 4 ஹைட்ரஜனை பற்றி பார்த்துட்ருக்கோம். சரியா? கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நம்ம இந்த லெசன் என்னென்னா பார்த்தோம் அப்படின்றத நான் ரிவிஷன் பண்ணிடுறேன். ஏற்கனவே படித்தது நல்லா நீங்கள் படித்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இப்போ சொல்ல போகிறது நல்லாவே உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் நம்பரு, அப்புறம் மாஸ் நம்பரு, எவ்வளோ எலக்ட்ரான்ஸு எவ்வளோ ப்ரோட்டான்ஸ் இருக்குது, இதெல்லாம் பற்றி பார்த்தோம். ரொம்ப சிம்பிளஸ்ட் ஆட்டம் அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில். நெக்ஸ்ட் வந்து பொசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இன் பீரியாடிக் டேபிள் அப்படின்ற டாபிக் தான் நம்ம பார்த்தோம். அந்த ஹைட்ரஜன் இந்த பீரியாடிக் டேபிளில் எங்கே வைக்கலாம், ஃபர்ஸ்ட் குரூப்பில் வைக்கலாமா இல்லை 17th குரூப்பில் வைக்கலாமா அப்படின்றதுக்கு ஒரு சின்ன டிஸ்கஷன் மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். அதில் ஃபர்ஸ்ட் குரூப்னு சொல்லப்படுகின்ற லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம் இதில் வைக்கலாமா அப்படின்றதுக்கான சிமிலாரிட்டிஸ் பற்றி பார்த்தோம். அப்புறம் டிஃப்ரென்சஸ் பற்றியும் பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸில் 17th குரூப்பில் இதை வைக்கலாமா வேணாமா அப்படின்றதுக்கு சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். சரியா? அப்போ அதுதான் இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது என்ன அப்படின்னா அல்கலி மெட்டல்ஸ் கூடவும் ஹாலஜன்ஸ் கூடவும் என்னென்ன சிமிலாரிட்டிஸ் வந்து இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்தோம். அப்போது ஃபஸ்ட் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமிலாரிட்டிஸ் பார்த்தோம். சிமிலாரிட்டிஸில் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படித்தோம். அதே மாதிரி இங்கே பாருங்கள் எல்லாமே +1 இருக்கிறதுனால ஹைட்ரஜனும் +1 இருக்குது. அதே மாதிரி இது எல்லாமே S1 கான்ஃபிகரேஷன் முடியுது அப்படின்றதால ஹைட்ரஜனும் S1 கான்ஃபிகரேஷன் முடியுது அப்படின்னு 2 சிமிலாரிட்டிஸ் பற்றி பார்த்தோம். மூணாவது வந்து ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் பண்ணுது அப்படின்ற பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி ஹைட்ரஜன் வந்து ஹேலைட்ஸு, பெராக்சைட்ஸு, சல்ஃபைட்ஸை ஃபார்ம் பண்ணுது. இது எல்லாமே ஃபார்ம் பண்ணுற மாதிரி அதுவும் ஃபார்ம் பண்ணுது அப்படின்றதெல்லாம் பற்றி பார்த்தோம். ஸோ இதனால் வந்து ஹைட்ரஜனை தூக்கி போயிட்டு ஃபஸ்ட் குரூப் வைக்கலாமா அப்படின்னு நினைக்கும் போது தான் நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னா டிஃப்ரென்சியேஷனும் நமக்கு வந்து தெரிய வந்துச்சு. இங்கே பாருங்கள் ஹைட்ரஜன் வந்து என்னென்ன டிஃப்ரெண்ட் வந்து காமிக்குது அல்கலி மெட்டல்ஸ் கூட. அல்கலி மெட்டல்ஸ்னால் ஃபர்ஸ்ட் குரூப் எலமெண்ட்ஸ். ஓகே, லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஹைட்ரஜன் வந்து ஹை அயனைசேஷன் எனர்ஜியில் இருக்குது. ஆனால் அல்கலி மெட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோ அயனைசேஷன் எனர்ஜியில் இருக்குது. நான் மெட்டல், மெட்டல் அதே மாதிரி என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பற்றி பார்த்தோம். தெளிவாக நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா பார்த்துட்டு மறுபடியும் இதை பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிமிலாரிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜன்ஸ் கூட என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கி கிளாஸில். அப்போ இதுவரை என்ன பார்த்தோம் அப்படின்னா சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் வித் அல்கலி மெட்டல்ஸ் கூட பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் குரூப்பில் வைக்கலாமா அப்படின்னு யோசிக்கும் போது நிறைய சிமிலாரிட்டிஸ் காமிச்சுது. ஆனால் அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்சியேஷனும் வந்து நமக்கு ஒரு 5 டிஃப்ரென்ஸ் வந்து காமிக்குது. அதனால ஹாலஜன்ஸில் வைக்கலாமா அப்படின்றதுக்கு ஒரு 3 சிமிலாரிட்டி வந்து நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அயனைசேஷன் என்தால்பி வந்து ஆல்மோஸ்ட் வந்து சிமிலராக இருக்குது. ஹாலஜன்ஸ் அப்படின்றது 17th குரூப் எலமெண்ட்ஸு ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின், அஸ்டடைன். இந்த குரூப்பில் வைக்கிறதுக்கு சிமிலாரிட்டிஸை காமிக்குது ஹைட்ரஜன். கரெக்டா? அப்போ அயனைசேஷன் என்தால்பி சிமிலராக இருக்குது அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரேஞ்சில் இருக்குது. ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்த ஹாலஜன்ஸ் எல்லாமே ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணி -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வந்து வாங்குது. அது ஃப்ளூரைட்னு சொல்லுவாங்க, குளோரைட், புரோமைட், ஜென்ரலாக சேர்த்து ஹாலைட்னு சொல்லுவாங்க. இப்போ NaCl நம்ம சொல்ல மட்டும் சொல்லியிருப்போம் இல்லையா, எலக்ட்ரான் இதை வந்து லாஸ் பண்ணுது, இது வந்து கெயின் பண்ணுது, அதனால் இதுக்கு மைனஸ் சார்ஜ், இதுக்கு வந்து ப்ளஸ் சார்ஜ்னு சொன்னோம். அதே மாதிரி ஹைட்ரஜனும் கெயின் பண்ணி என்ன பண்ணுது அப்படின்னா ஹைட்ரைட் அயானை ஃபார்ம் பண்ணுது. இது ரெண்டாவது சிமிலாரிட்டி. மூணாவது சிமிலாரிட்டி என்ன அப்படின்னா ஃப்ளோரின், குளோரின் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த ஹாலஜன்ஸ் எல்லாமே டயட்டாமிக் மாலிகுல்ஸ். அதே மாதிரி ஹைட்ரஜனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டயட்டாமிக் மாலிகுல் அப்படின்ட்டு சொல்லப்படுறது தான் இங்கே மூணாவது சிமிலாரிட்டியாக சொல்கிறாங்க. சரியா? ஸோ இந்த சிமிலாரிட்டிஸ் 3 சிமிலாரிட்டிஸ் இருக்கிறதுனால ஹைட்ரஜனை தூக்கி போயிட்டு 17th குரூப்பில் வைக்கலாமா அப்படின்னு நினைக்கும் போது தான் அது 2 முக்கியமான டிஃப்ரென்ஸை வந்து காமிக்குது. ஹைட்ரஜனும் ஹாலஜன்ஸும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். த டெண்டன்சி ஆஃப் ஹைட்ரஜன் டு ஃபார்ம் ஹைட்ரைட் அயான் இஸ் லோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஹைட்ரைட் அயானை ஃபார்ம் பண்ணுது, பட் டெண்டன்சி வந்து லோவாக இருக்குது. அதாவது ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணி அந்த ஹைட்ரஜன் ஹைட்ரைட் அயானாக மாறுது. அதே மாதிரி ஹாலஜன் ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணி ஹாலைட் அயானாக மாறுது. சரியா? இங்கே வந்து ஹைட்ரைட் கிடையாது, இங்கே வந்து ஹாலைட்னு மாற்றிக்கணும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஹாலைட் அயானுக்கு வந்து ஹை நெகட்டிவ் வந்து இருக்குது. அதாவது -55 கிலோ கேலரிஸ் பர் மோல் வந்து இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, டெல்டா H வேல்யூ நெகட்டிவ் வந்தால் அது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது தானாகவே நடக்குது. எலக்ட்ரானை டக்குன்னு கெயின் பண்ணிடுது. ஏன்னா அதுக்கு தேவை வந்து இனட் கேஸ் கான்ஃபிகரேஷனுக்கு ஒரே ஒரு எலக்ட்ரான் வேணும் அப்படின்றதால
டக்குன்னு எலக்ட்ரானை கெயின் பண்ணி என்னவா மாறுது அப்படின்னா ஹாலைட் அயான்ஸாக மாறுது. ஆனால் அது டக்குன்னு கெயின் பண்ணுறதுல ஸ்லோவாக இருக்குது அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஹாலஜன்ஸ் வந்து அன்ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை வச்சுட்டு இருக்கு. பட் ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா டஸ் நாட் ஹேவ் அன்ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான். அது என்ன சார் அன்ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னா, இப்போ ஃப்ளூரின் வந்து அட்டாமிக் நம்பர் 9 நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா 1s2 2s2 2p5 வரும். அப்போ அவுட்டர் மோஸ்ட் ஷெல் வந்து பார்த்தீங்கன்னா 2sல 2 எலக்ட்ரான், 2pல 5 எலக்ட்ரான் இருக்கு. அந்த 2pல இருக்க எலக்ட்ரான் தான் பாண்டிங்ல இன்வால்வ் ஆகும். 2sல இருக்க 2 எலக்ட்ரான் சும்மாவே இருக்கும். அது இது கூட இன்வால்வ் ஆகாது. அதனால தான் அது அன்ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான்னு சொல்லுவாங்க. அதை பாருங்க, அன்ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான்னா அது இது கூடவும் ஷேர் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ரைட்டா? அதே மாதிரி இங்க வந்து ஹைட்ரஜன் கிட்ட அது கிடையாது. ஏன்னா அது இருக்கிறதே வந்து ஒரே ஒரு ஷெல் தானே. அப்ப அந்த 2 எலக்ட்ரானுமே இங்க தான் இருக்க போகுது. அதுதான் வந்து பாண்டிங்ல இன்வால்வ் ஆக போகுது. ஆனா இதுல பாண்டிங்ல இன்வால்வ் ஆகாத ஒரு 2 எலக்ட்ரான் இருக்கு. அதுதான் அன்ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான்னு சொல்றாங்க. சரியா? அப்போ டிஃபரன்ஸ் வந்து 2 இருக்கு அப்படின்றதால ஹைட்ரஜனை தூக்கி மாட்டி ஹாலஜன் ஃபேமிலியும் வைக்க முடியாது. அப்ப என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஹைட்ரஜன் அல்கலி மெட்டல்ஸ் கூட வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய சிமிலாரிட்டிஸ் காமிக்குது. அட் த சேம் டைம் டிஃபரன்சியேஷனையும் காமிக்குது. சரி, இங்கதான் அது டிஃபரன்ஸை காமிக்குது. 17th குரூப் வைக்கலாமா அப்படின்னு செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கேயும் சிமிலாரிட்டிஸ் கூட 2 முக்கியமான டிஃபரன்ஸ் வந்து காமிக்குது. அப்போ இங்கேயும் இந்த குரூப்லையும் 17th குரூப்லையும் ஹைட்ரஜன் வந்து வைக்க முடியல. ஃபர்ஸ்ட்ல வைக்கலாம்னு பார்த்தாலும் டிஃபரன்ஸ் காமிக்குது. அப்போ எங்க தான் சார் வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு பீரியாடிக் டேபிள்ல ஃபர்ஸ்ட் குரூப்ல தான் ஹைட்ரஜன் தூக்கியுமே வச்சிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இது எல்லாத்துக்கும் +1, இதுக்கும் +1 இருக்கு அப்படின்ற அந்த ஒரு ரீசனை மட்டும் கணக்கில் எடுத்துக்கிட்டு அங்க வச்சிருக்காங்க. பட் இன்னமும் வந்து அது பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன்ல தான் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? அதுதான் நம்ம புக்கில் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. நான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். பொசிஷன் ஆஃப் பீரியாடிக் டேபிளில் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் சிமிலாரிட்டிஸ் காமிச்சிருக்காங்க. அடுத்தது இங்கே டிஃப்ரென்ஸை காமிக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக வந்து சொல்லியிருப்பாங்க +1 ஆக்சிஜன் ஸ்டேட் இருக்கிறதுனால அது IUPAC ரெக்கமெண்டேஷன் படி அல்கலி மெட்டல்ஸ் கூட வச்சிருக்காங்க அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. இந்த ரியாக்ஷன் என்ன அப்படின்னா, ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ரேட் சொன்னேன் இல்லையா, அதாவது ஹைட்ரஜன் ஃபார்ம் ஆகுது +36, அதாவது எண்டோதெர்மிக், நம்ம எனர்ஜி கொடுக்குறோம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அது எனர்ஜி நமக்கு கொடுக்குது. ரொம்ப சீக்கிரமா இது கெயின் பண்ணுது, இது லேட்டாக கெயின் பண்ணுது. இது ஒன் ஆஃப் த டிஃப்ரென்ஸாக நம்ம பார்த்தோம். சரியா? ஸோ இது வரலும் வந்து நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, பொசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இன் பீரியாடிக் டேபிள் தான் பார்த்தோம். நல்லா படிச்சிருங்க, படிச்சு டெஸ்ட் எழுதி அனுப்புங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. நம்ம அடுத்த பக்கத்தில் மீட் பண்ணலாம். அடுத்த பார்ட்டில் வந்து ஐசோடோப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பற்றி பார்க்க போகிறோம். சரியா? ஓகே, இது எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா ஃபர்ஸ்ட் பார்ட் ஒரு முறை பார்த்துட்டு செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா நல்லாவே புரியும். தேங்க்யூ வெரி மச். அடுத்த பார்ட்டில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.